உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 136 அடியாக குறைக்கிறார். அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாயை திறந்து கூட பேசல. அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மத்திய அரசோடு இணைந்து, ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்குது, இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை கட்ட போகின்றோம். இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்திரிக்கிறார். உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியை கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா 2G கேஸ் அப்படியே தீங்கு உள்ள போட்டுருவாங்க. அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் 2024 அது நின்று கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக இந்த அணை சரியாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுக பாருங்க, 2 கொத்தனார் அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. போன 2 கொத்தனாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அங்க தமிழ்நாட்டு பக்கமே வரலைங்க, கேரளாலே இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளை, இது துரோகம் இல்லைங்களா? இது மாபெரும் துரோகம். இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை வஞ்சித்து ஒரு கவன நாடகம் ஆடி 2G வழக்கிலே கைது செய்து விடுவேன் என்று ஒரு மிரட்டல். இதே ஜெயராம் ரமேஷ் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, ஜல்லிக்கட்டு விளையாட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொல்லி 2011 தடை செய்தார். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி கூட்டு களவாணிகள் மறுபடியும் ஒன்றாக இணைந்திருக்கிறார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு மாடு யாரு வளர்த்துறீங்களோ உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாங்க. தேனியிலே எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். எல்லா தோட்டத்திலையும் கூட காளை வச்சிருக்கிறான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துனீங்கன்னா மாசத்துக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுக்கும். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 35 மாசம் ஆச்சு. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 35 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்கு 1000 எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 35,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். ஆனா எலெக்ஷன் அப்போ 500 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. 35,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ஒரு காலைக்கு 1000 ரூபாய். 35 மாசம் ஆச்சு, 35,000 ரூபாய் ஆச்சு. எலெக்ஷன் அப்போ ஒரு 500 ரூபாயை தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும், எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம். நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இணைகிறாங்க. எதற்குங்க? 2024 ஆட்சிக்கு வருவாங்களாமா? முல்லை பெரியாறுல வரக்கூடிய மிச்ச தண்ணியை நிறுத்திடுவாங்க. பெரியார் புலிகள் சரணாலயத்தில் இன்னொரு டேம கட்டுவாங்க. அப்ப ஸ்டாலின் பேசுவார் நினைக்கிறீங்க? அன்பு சகோதர சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் பேச மாட்டார்கள். இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பேசாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1960 பாடின அதே மஞ்சப்பாட்டை இன்னைக்கு வந்து பாடுறார். வடக்கு தெற்கு. அப்ப அநியாயம் பண்ணது யாருமே? காங்கிரஸ் கட்சி. இந்தியை திணித்தது யார்? காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டிற்கு சரியான மக்களுடைய வரி பணிவை கொடுக்காதது யாருங்க? அதுவும் காங்கிரஸ் கட்சி. செய்ததெல்லாம் அவர்கள். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரர்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்க. 2014 காங்கிரஸ் ஆட்சி விட்டு போறாங்க. 2004 மத்திய அரசு மாநில அரசு வரி பகிர்மானம் என்பது 30.5%. 2014 காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகும் பொழுது வரி பகிர்மானம் என்பது 32%. 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 32 ரூபாய் வரும். மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வர்றாங்க. இன்னைக்கு 2024 வரி பகிர்மானம் என்பது 42%. இன்னைக்கு இவங்க 2 பேரும் மேடை போட்டு, ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மேடை போட்டு இங்கே வரி வர்றதில்லையே போய் சொல்லிட்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழகத்திற்கு மட்டும் 10,76,000 கோடி ரூபாய் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க கேட்கிறாங்க, தேனிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யாத்திரையின் போது கூட நம்ம பேசணும். தேனியில நீங்க திரும்பி பாருங்க. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தத்துடைய வீட்டுக்கு போகும். முதலாக மோடி வீடு வந்திருக்கிறது.
சென்று வீட்டுக்குள் எட்டி பார்த்திருக்கிறோம். முதலாக 6000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வருது. இதுவரைக்கும் 30,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வந்து. ஆனா இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அது மோடி ஐயா நேரடியா கொடுத்துட்டாங்க. எங்க மூலமா கொடுத்தாதான் கணக்குக்கு வரும். நேரடியா கொடுத்தனால கணக்குக்கு வராது. கோபாலபுரத்து குடும்பம் கொள்ளையடிக்கும் என்று தெரிந்து அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கு மோடி அவர்கள் என்ன என்று தெரியாதவர். அன்பு சகோதர சகோதரிகளை, மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், உங்களுடைய எல்பிஜி சிலிண்டர் இருக்கட்டும் ஐயா, அதுக்கு வரக்கூடிய 300 ரூபாய் மானியமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு மத்திய அரசு அனுப்பி வைக்கிறார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நாங்கள்